நம்ம ஸ்பெஷலாக கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சித்தர்கள் சொன்ன மருந்துகள், குளியல் முறைகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவர்கள் எல்லாமே இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவற விடாமல் இந்த பூஜையை நம்ம செய்யணும். பரிகாரம் பூஜை இல்லையா, காலையில முடிச்சிட்டு பரிகார கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தோடய வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் இத உண்டியல்ல போட்டுட்டு வர்றது. இந்த இப்போ அடுத்து வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்துக்கான சிறப்பு வழிபாடு. இன்னும் நான் என்ன பண்ணணும், மெடிசன் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். ஹாய், திஸ் இஸ் பாலாம்பிகா. எங்கங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் நித்யா மேம் கிட்ட என்ன இங்கே வந்தால் என்ன ஸ்பெஷல், ஏன் சீக்கிரம் குணமாகறாங்க அப்படின்றத நான் டெய்லி ஒரு வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இங்கே பேஷண்ட் வர்றவங்களுக்காக மேம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்னைக்கே அவங்க பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து சித்தர்கள் முன்னாடி வச்சு அவங்களுக்காக அந்த பேஷண்ட்டுக்காக வேண்டிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்லாகி குணமாகி சீக்கிரமாக போனதுக்கு அப்புறமா அந்த ₹1 காயின் முடிஞ்சு வச்ச காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க சொல்கிறது, எங்கள் நித்யா மேம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. வர்றவங்க ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்லா இருக்கணும். நல்லா ஆயிட்டேன், நான் நித்யாவை பார்த்தேன், நான் நல்லா இருக்கேன், குணமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும்தாங்க இங்கே. அவங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்ற அந்த உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் எங்கள் மேம்க்கு வேணும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நாங்கள் தாம்பரத்தில் இருக்கோம், எங்களுக்கு எப்படிங்க வர்றதுன்னு கேட்டதுக்காக நிறைய பேருக்காக இந்த நியர்பை தாம்பரம் செங்கல்பட்டு அவங்களுக்காக தாம்பரம்ல ஒரு நியூ கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து தாம்பரம் செங்கல்பட்டு நியர்பை யார் இருந்தாலும் சரி இந்த நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி மேம் அங்கே என்னைக்கு வராங்கன்றதை அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நேரில் பார்க்கலாம். இங்கே நேரில் பார்க்க முடியல, ஆதம்பாக்கத்துலையோ இல்லை தாம்பரம் கிளினிக்லையோ இல்லை நேரில் பார்க்க முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன், தமிழ்நாட்டிலே இல்லை அப்படின்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இங்கே ஆன்லைன்லேயும் இங்கே எல்லாமே பார்க்குறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். என்ன மெடிசன் வேணுனாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கேருந்து மெடிசன் வந்துடும். ஓகேவா? இதுதான் எங்களுக்கு இங்கே வர்றவங்க சித்தர்கள் வழிபாடு. இங்கே வந்தாலே ஏன் குணமாகுது, இங்கே வந்த உடனே ஒரு கொஞ்ச நாள்லேயே சீக்கிரம் குணமாயிட்டேன் அப்படின்னா இங்கே வர்ற வைப்ரேஷன் தாங்க. இது சித்தர்கள் நிறைஞ்ச இடம். அவங்க சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணுறாங்க. சித்தர்கள் சொன்ன அத்தனை மெடிசன்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்களையும் சீக்கிரமாக குணமாக்குறாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஹைலைட்டு. ஓகேவா? இப்போ நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம், ஆன்மீகம் மருத்துவம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் மாதம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. என்னது அது? மைத்ரேயன் முகூர்த்தம். கரெக்டா? இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லா கேட்குது. கேட்போம், மேமையே கேட்போம். இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அன்னைக்கு எந்த வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கலாம், இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அன்னைக்கு என்ன பூஜைகள் பண்ணலாம், யாருக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம மேம் கிட்டே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். ஒரு அருமையான ஒரு டீ ஒன்று வேற கொடுத்தீங்க, நல்ல மூலிகை டீ வேற கொடுத்துட்டீங்க, சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, வைப்ரேஷனா ஒரு ஆக்டிவா இருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாரும் தான் மேம் மாசம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அந்த மைத்ரேயன் முகூர்த்தத்திலே நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. மைத்ரேயன் முகூர்த்தம் என்னைக்குன்னு மேம் எப்ப சொல்ல போறாங்கன்னு பாருங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன வழிபாடு, எந்த வியாதிக்கு அன்னைக்கு நல்லது, என்ன வழிபாடு பண்ணணும் சொல்லுங்க. ஓகே மேம். எஸ் மேம், நீங்க சொன்ன மாதிரி இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. போன முறை சொன்னோம் இல்லைங்களா, புதன் பகவான் பரிகாரம் நிறைய பேர் முடிச்சிட்டு என்கிட்ட பிரசாதத்தோடய சுண்டலோடய உங்ககிட்ட சுண்டல் கொடுத்துட்டு போயிட்டாங்களே வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். நான் இது ஒவ்வொரு மாசமும் நீங்க சொல்ற டேட் தவற விடாம, அது மிட் நைட்ல வந்தது இல்லையா, அவங்க மனசுல நீங்க இருக்கீங்க, வர்றவங்க எல்லாரோட மனசுல நீங்க இருக்கீங்க. அதனாலதான் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு நேரா உங்ககிட்ட இங்க வந்தாங்க. அது மிட் நைட்ல செய்யற
பரிகாரம் பூஜை இல்லையா, காலையில முடிச்சிட்டு பரிகார கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தோடய வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் நிறைய பேருக்கு தேவை அப்படின்னே சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த தூக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் மேம். நாடி பார்க்கும் போதே ஏன் சார் நீங்க தூங்கலையா, எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன மேம் நீங்க ரொம்ப நாள் நாடியிலே தெரிஞ்சிடுது என்ன ப்ராப்ளம் எல்லாம் நாடியில தெரியும். வெரி குட். அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நாளா இல்ல டாக்டர், ரொம்ப வருஷமா நான் தூங்காம இருக்கேன் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அந்த தூக்கமின்மை பிரச்சனை. படுத்துட்டேன், கண்ண மூடியதான் மேம் படுத்திருக்கேன், நைட்டு ஃபுல்லா முழிச்ச மாதிரி ஸ்கிரீன் ஆடினா கூட நான் முழிச்சு எழுந்துச்சு பார்ப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு தூக்கம் இல்லாம இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஷன்ல இருக்கு, ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை, மன அமைதி நிம்மதி இல்லை, ஆன்சைட்டி, ஃபியர், ஓசிடி ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி இந்த சிசோஃப்ரினியா அந்த மாதிரி மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுவுமே நம்ம ஸ்பெஷலா கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சித்தர்கள் சொன்ன மருந்துகள், குளியல் முறைகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவர்கள் எல்லாமே இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவற விடாமல் இந்த பூஜையை நம்ம செய்யணும். ஸோ என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 9 திங்கள் கிழமை. மார்ச் 9 திங்கள் கிழமை அன்னைக்கு, திங்கள் அப்படின்னாவே சந்திர பகவான். அந்த சந்திர பகவானை வழிபாடு செய்ய போறோம். எந்த நேரத்தில இரவு நைட்டு வருது, நைட்டு 10:30 இருந்து 12:30 மணி ஃப்ரீயா இருப்பாங்க எல்லாரும். அப்போ இந்த நேரத்தை தவற விடாமல் சந்திர பகவானை நம்ம வந்து பூஜை செய்து அந்த வழிபாட்டு முறை மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவற விடாமல் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ யார் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தாலோ, வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இல்லை மற்ற உடல்நல பிரச்சனை இருந்தாலும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு பெரும்பாலும், அந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து சந்திர பகவானை வேண்டி இந்த முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம். இப்போ என்னன்னா வழக்கம் போல நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு 4 பக்கமும் மஞ்சள் வச்சு கிரீன் இங்க்ல நம்ம எழுதணும். யாருக்கு அவர் பெயர் போட்டு இந்த நோய் ரொம்ப நாளா இருக்கு, இல்லை எனக்கு அப்படின்னாலும் நம்மளுடைய நேம் போட்டு சீக்கிரமா எனக்கு இந்த நோய் குணமாகணும் அப்படின்னு கிரீன் இங்க்ல எழுதி 1 ரூபி காயின் வச்சு மஞ்சள் துணியில முடிச்சு வச்சிடணும். இதுதான் அன்றைக்கான பூஜைக்கு நம்ம செய்ய போறது. இதுல முக்கியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா எழுதி அதை முடிச்சு அந்த மஞ்சள் முடிச்சோட வெளியில வந்து சந்திரனை தரிசனம் செய்யணும். ஸோ மேல சந்திரனை பார்த்து நைட்டு இல்லையா அப்படியே நிசப்தமா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, மனசார நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஸோ கையில் அந்த நம்ம முடிச்ச வச்சுட்டு நல்லா வேண்டும் இந்த நோய் சீக்கிரம் சரியாகணும், தூக்கமின்மை பிரச்சனை, உடல்நல குறைபாடு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பய உணர்வு, ஓவர் திங்கிங் எல்லாமே சீக்கிரம் சரியாகணும், நல்லா நம்ம பிரார்த்தனை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் என்ன வச்சு படைக்கலாம் அப்படின்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், தயிர் சாதம், தாளிக்க வேண்டாம், தாளிக்காத தயிர் சாதம், கல்கண்டு பொங்கல், பால் பாயாசம், இது எல்லாமே வைத்து நம்ம படையல் செய்யலாம். வச்சுட்டு சந்திரனை நினைத்து பூஜை அறையில தீபம் ஏற்றி நல்லா நம்ம வழிபாடு செஞ்சிடணும். இந்த நம்ம முடிச்சு வச்சிருக்கிறதையும் பூஜை அறையிலே வச்சிடலாம். காலையில எந்திரிச்சு திரும்பவும் நல்லா குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு இந்த முடிச்சை எடுத்துட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோயில் சந்திர வழிபாடு செய்யலாம். நவகிரக கோயில் இருந்தா அருகில் இருந்தா நீங்க போகலாம், இல்ல நிறைய கோயில்கள்லயே இப்ப நமக்கு நவகிரகங்கள் இருக்கு. ஆமா, சந்திர பகவானை நல்லா வேண்டிட்டு இதை உண்டியல்ல போட்டுட்டு வர்றது இந்த இப்போ அடுத்து வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்துக்கான சிறப்பு வழிபாடு. அப்ப தூக்கமின்மை பிரச்சனை, ஏன்னா இப்போ இது எல்லாமே நம்ம மெடிசன் கொடுத்து அனுப்பினாலும் டாக்டர் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, 1 வீக்ல ஃபோன் பண்ணுவாங்க, மேம் நீங்க சொன்னது எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், கொஞ்சம் தூக்கம் வருது, பெட்டரா இருக்கேன், இன்னும் நான் என்ன பண்ணணும், மெடிசன் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். தேங்க்யூ மேம். எல்லாரும் தூக்கம் வரலன்னா மாத்திரை கொடுப்பாங்க, நீங்க தூக்கம் வர்றதுக்கு ஒரு பெரிய பரிகாரத்தையே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வியூவர்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், தூக்கம் இல்லை, நிறைய பேர் தூங்குறது இல்லை, இப்போ நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ எனக்கே இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு,
தூக்கம் இல்லையா, இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வர மார்ச் 9 ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா நிறைய மைத்ரேயன் முகூர்த்தத்தை நிறைய பேர் மேம் சொல்லி ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நல்லா இருக்கேன், இப்போ நல்லா ஆயிடுச்சு, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ வர 9 மைத்ரேயன் முகூர்த்தம், இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? வர வீடியோவில் வர நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி மேம் என்னைக்கு வராங்க எல்லாம் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே வந்து பாருங்கள். அது இன்னும் பெஸ்ட்டு. சப்போஸ் நேரில் வர முடியலன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.